to my channel Distinct Deepa. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது financial planning part 2. நேத்திக்கு நம்ம வந்து ஒரு 3-4 டிகேட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் இருந்துச்சு, நம்ம எக்ஸ்பென்ஸ் எந்த மாதிரி இருந்தது, எப்படி நமக்கு சேவிங்ஸ் இருந்தது அப்படின்லாம் பார்த்தோம். அண்ட் அதுவே வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் வந்துட்டு என்ன மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி அவேர்னஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். கடைசியில் வந்து ஒரு பிரமிட் பற்றி சொன்னேன். யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி லைக் அ பிரமிட். கீழே பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கப்புறம் போக போக வந்து உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியாக போனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வந்து பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் நம்ம இந்த பிரமிடை பார்க்கறதுக்கு முன்னாடி வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியணும். அதாவது நம்ம லைஃப்ல வந்து நமக்கு என்ன மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லும் போது நீங்க ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை ஒரு டைரியோ ஒரு நோட்டோ நீங்க கையில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களாவே செல்ஃபா நான் சொல்ல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். ஸோ நான் மெதுவாக தான் சொல்கிறேன். நீங்கள் வேணுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் கால்குலேஷன் நீங்கள் உங்கள் வீட்டு பட்ஜெட் மந்த்லி பட்ஜெட் போடுற மாதிரி உங்களோட லைஃப் டைம் பட்ஜெட்டை நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேசிக் சிம்பிள் கால்குலேஷன் தான். பட் உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து லாங் டைம் கோல், இன்னொன்று செகண்ட் வந்து ஷார்ட் டைம் கோல். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லாங் டைம் கோல்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னாலே பியாண்ட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கு, அதுக்காக நான் வந்து இப்போலேருந்து பணம் சேர்க்குறேன் அப்படிங்கிறது தான் லாங் டைம் கோல்ஸ். அப்போது இந்த லாங் டைம் கோல்ஸில் மெயினாக வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப். அப்போது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்துட்டு எனக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் தேவைப்பட போகுது, நானா என் கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுடுவேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது சரிதான். பட் நம்ம இன்னைக்கு இருக்கிற ரிட்டையர்ட் பர்சன்ஸே வந்துட்டு ஒரு சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபுட்டு, மெடிசன், மித்த இதர செலவுகளுக்கெல்லாம் வந்துட்டு டீசெண்டாக வந்து ஒரு 20,000 to 25,000 வந்துட்டு ஒரு பணம் தேவைப்படுது அவங்களுக்கு, கரெக்டாக? ஸோ அவங்க ஒரு 20 இயர்ஸ்க்கு அவங்களுடைய ரிட்டையர்ட் லைஃப்பை பிளான் பண்ணாலுமே வந்துட்டு யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 3 lakhs அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 60 lakhs ஒரு கார்பஸ் தேவை. இதுவே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்ல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. டவுன் தலை நம்ம அடுத்த ஒரு 25 to 30 வருஷம் நம்ம வேலை பார்ப்போம், டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏஜ். அப்போ அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு 55 வயசு 60 வயசு ஆகும்போது நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குனாலுமே நம்மளுடைய அன்றாட பேசிக் லிவிங்க்கு, ஃபுட்டுக்கு, மெடிசனுக்கு, மித்த செலவுகள், எமர்ஜென்சி செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஆன் அன் ஆவரேஜ் பேர் மினிமம் நான் சொல்ற மாதிரி ஒரு 50,000 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 50,000ன்றதுலாம் நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் நான் 50,000 வச்சுக்கிறேன். 50,000க்கு நமக்கு வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து அன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு 20 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் நம்ம பிளான் பண்ணணும். ஒரு 55 வயசு ரிட்டையர் ஆகணும்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு 73-75 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு உண்டான கார்பஸ் வந்து நம்ம பிளான் பண்ணணும். அப்போது ஒரு மாதத்துக்கு 50,000 நமக்கு செலவாகுது ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் 6 lakhs. அப்போ 10 வருஷத்துக்கு 60 லட்சம் அண்ட் 20 வருஷத்துக்கு 1,20 லட்சம், கரெக்டா? ஸோ இது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட லாங் டைம் கோல்ஸ் வந்துட்டு பேர் மினிமம் நான் வந்து ஒரு ஆவரேஜ் எடுத்து சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ 1,20 lakhs ஒரு ஆவரேஜாக ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நமக்கு தேவைப்படுது. ஸோ அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இட் இஸ் அன் அன்அவாய்டபிள் கமிட்மெண்ட். அண்ட் செகண்ட் விஷயம் இஸ் ஷார்ட் டைம் கோல்ஸ், ஷார்ட் டைம் ஃபினான்ஷியல் கோல்ஸ். நம்ம லாங் டைம் பார்த்துட்டோம், அடுத்து ஷார்ட் டைம் கோல்ஸ் போகிறோம். ஷார்ட் டைம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படின்றது ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே வந்து எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸுக்கு நான் வந்து கொஞ்சம் இப்போ நான் என்ன சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஷார்ட் டைம் ஃபினான்ஷியல் கோல்ஸில் வந்து விழுகுது. அப்போது இந்த ஷார்ட் டைம் ஃபினான்ஷியல் கோல்ஸில் என்ன மாதிரிலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ஸோட ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் வரும் அண்ட் அவங்களுடைய காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ் வரும் அண்ட் அதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு டாட்டர் ஆர் சன்னோடைய மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் வரும். இது வந்து தவிர்க்க முடியாத ஃபினான்ஷியல் கோல்ஸ். இதுக்கு போக நம்ம நிறைய ஆசைகள் இருக்கும், வேர்ல்டு டூர் போகணும், அது இதுன்னு ஏகப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பர்சனல் ஆசைகள் இருக்கும். பட் இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து இட் இஸ் அன் அன்அவாய்டபிள் ஃபினான்ஷியல் கோல். யாராலையும் வந்துட்டு நம்ம கிட்ஸுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு மறுப்போமா, இல்லை அதில் நம்ம வந்து கம்மியாச்சுன்னா நம்ம சரி நம்ம சாதாரண ஸ்கூலில் போட்டுப்போம், சாதாரண காலேஜில் போட்டுப்போம், ஸோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நமக்கு மனசு வருமா? கண்டிப்பாக வராது. நம்ம எப்படி இருக்கோமோ அதை விட ஒரு படி 2 படி நம்மளோட கிட்ஸ் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து we will think. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அதுக்குண்டான கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா
ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு நார்மல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிக்கே வந்துட்டு பெர் இயர் வந்து 40 to 50,000 ஆகுது. அப்போ 12th வரைக்கும் போது ஒரு 10 வருஷம் அந்த பக்கம் இருக்குது. அப்போ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபா நம்ம எடுக்கிறோம். ஏன்னா பெரிய கிளாஸ் போக போக வந்து இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம இப்போதைக்கு பேர் மினிமம் 1 lakh எடுத்துக்குவோம் ஆவரேஜ். ஓகேவா? அப்படி எடுத்தோம்னா கேஜி வந்து ஒரு 3 வருஷம், அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வந்துட்டு ஒரு 12 வருஷம், வந்து 15 வருஷம் ஸ்கூல் லைஃப். ஸோ ஆவரேஜாக 1 lakh எடுத்தாலுமே 15 lakhs வந்துட்டு ஸ்கூல் கமிட்மெண்ட் வருது. இது நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு டீசென்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஆகிற எக்ஸ்பென்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு கம்மியாக தான் நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலேஜ். ஸோ காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதர் ஒரு இன்ஜினியரிங் ஆகட்டும், இல்லை வந்து மெடிசன் ஆகட்டும், இல்லை வந்து அதர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லைக் ஃபேஷன் டெக்னாலஜி ஆகட்டும், இல்லை இப்போ ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்துருக்கு. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து நல்ல பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. ஒரு பைலட் ஆகணும்னு ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் 40 லட்ச ரூபா தேவைப்படுது. அது போக வந்து எம்பிஏஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி இல்லாமல் நார்மலாக கேட்பியில் வர காலேஜஸில் நம்ம எம்பிஏஸ் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா அதுவே 15-20 lakhs ஆகுது. எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக இன்னைக்கு இருக்க சினாரியோவில் காலேஜ்க்கு உண்டான காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சுட்டு வெளில வரும்போது பேர் மினிமம் ஒரு நார்மலாக முடிச்சுட்டு வரணும்னா 15 to 20 lakhs ஆகுது இன்னைக்கு இருக்க சினாரியோ. அப்போ நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு எதர் ஒரு 5 years-ஆ 10 years-ஆ 15 years-ஆ பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ ஆவரேஜாக நம்ம வந்து பேர் மினிமம் நம்ம 25 lakhs வச்சுக்கோம். ஓகேவா? இதுலேருந்து ஒரு 10 years 15 years அப்புறமா நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏற்கனவே ஸ்கூலுக்கு ஒரு 15 lakhs போயிடுச்சு, காலேஜுக்கு வந்து ஒரு 25 lakhs. நான் எல்லாமே கம்மியாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 15 + 25 is 40 lakhs. அப்போது கிட்ஸோட எஜுகேஷன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிக்கும் போது பேர் மினிமம் 40 லட்ச ரூபா நமக்கு கமிட்மெண்ட் வருது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதர் இட் இஸ் டாட்டர்ஸ் மேரேஜ் ஆர் சன்ஸ் மேரேஜ். சன்ஸ் மேரேஜ்னா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாகும். டாட்டர்ஸ் மேரேஜ் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சர் என்னதான் வந்து வெஸ்டர்னைஸ் ஆனாலுமே வந்துட்டு டாட்டர் மேரேஜ்னு வரும்போது வந்து நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக தான் பண்ணுவோம். நிறைய ஜுவல்ஸு, டாட்டருக்கு வந்துட்டு ஒரு வீடு கிஃப்ட் பண்ணுறது, டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எபிலிட்டி. ஆனாலுமே எந்த அளவுக்கு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னா, அதாவது சவரன் போட்டு 2 நாள் கல்யாணம் அப்படின்னா சாப்பாடு போட்டு மித்த எக்ஸ்பென்சஸ்ஸு சீர்வரிசை எல்லாம் சேர்த்தோன்னா இன்னைக்கு இருக்க நார்மல் ஒரு கல்யாணம் இன்னைக்கு இருக்க தேதியில் பண்ணோம்னா 20 to 25 lakhs ஆகுது. ரொம்ப ரொம்ப நார்மலாக சொல்லிட்டு இருக்கேன். அப்போது உங்கள் கிட் வந்து இன்னைக்கு ஒரு 6 years 7 years 10 years அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் திங்க் அண்ட் சி பேர் மினிமம் டபுள் ஆச்சு அப்படின்னாலுமே 50 lakhs வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிறது அகைன் இந்த ப்ரொஜெக்ஷனும் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். பட் லெட் இட் பி 50 lakhs. ஸோ இது வந்து உங்களுடைய இன்னொரு அன்அவாய்டபிள் கமிட்மெண்ட். அப்போ இது வரைக்கும் நம்ம 3 வந்துட்டு அன்அவாய்டபிள் கமிட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பார்த்தோம். அது வந்து 1 crore 20 lakhs பார்த்தோம். அண்ட் உங்களுடைய கிட்ஸோட எஜுகேஷன் வந்துட்டு ஒரு 40 lakhs பார்த்தோம். அண்ட் இப்போ பார்த்துருக்கிறது வந்து 50 lakhs. ஸோ 1.2 crore plus ஒரு 40 lakhs இட் இஸ் 1.6 crores. 1.6 crores-ஓட வந்துட்டு ஒரு 50 lakhs இருக்கிறோம் அப்படின்னா 2 crores 10 lakhs வருது ஆவரேஜாக இப்போ வரைக்கும். இது போக இப்போ நம்ம அன்றாடம் போயிட்டு இருக்கிற எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, மாதம் நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம கிராசரிஸு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, லோன்ஸ் எடுத்திருப்போம், பர்சனல் லோன்ஸ் எடுத்திருப்போம், கார் லோன் எடுத்திருப்போம், ஹோம் லோன் எடுத்திருப்போம். ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ ஆவரேஜாக வந்து இன்னைக்கு கிராசரிக்கும் வெஜிடபிள்ஸுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்லனியஸ் பார்த்தால 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா ஒரு ஃபேமிலிக்கு வருது. ரீசெண்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்களுக்கு இருந்தாங்கன்னா 15,000 ரூபா ஈஸியாக வருது. அது போக வந்து லோன் கமிட்மெண்ட்ஸ், வீட்டு லோன் எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக 25,000 ரூபா குறையாம வந்து அந்த இஎம்ஐ இருக்கும் குறைஞ்சது. கரெக்டா? அது போக நம்ம கார் லோன் கண்டிப்பாக இருந்ததுன்னா அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஓடும். எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 50,000 நம்மளுடைய மந்த்லி ரெகுலர் கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கணும். இந்த லாங் டைம் ஷார்ட் டைம் கோல்ஸ் போக ரெகுலராக ஆகிட்டு இருக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 50,000 ரூபா பேர் மினிமம் ஆகிட்டு இருக்கு ஆவரேஜாக. அப்போ இந்த 50,000 ரூபா ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? இட் இஸ் அரௌண்ட் 6 lakhs. அப்போது அடுத்து 20 இயர்ஸுக்கு எவ்வளோ ஆகுது? 10 இயர்ஸுக்கு வந்து இட் இஸ் 60 lakhs அண்ட் 20 இயர்ஸுக்கு இட் இஸ் 1.2 crores. ஆல்ரெடி நம்ம வந்து கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கோம்? 2.1 crore. அப்போ இது வந்து 1.2 crores. ரெண்டும் சேர்த்து 3 crores 30 lakhs ஆவரேஜாக வருது. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 crores 50 lakhs வச்சுப்போம். ஏன்னா எல்லாமே கம்மியாக போட்டிருக்கேன்.
3 crores 50 lakhs is your basic minimum lifestyle and financial goal requirement. இதில் யாரும் இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு வந்து நீங்கள் வந்து டிபேட் பண்ண வரலாம். பட் நான் வந்து ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் எடுத்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நார்மலாக வந்து 15-20,000 ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், நீங்களே பென் எடுத்து நீங்களே ஜஸ்ட் ஆவரேஜாக கனெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ இப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஒரு 3,30,000 ரூபாய் இல்லை 3,50,000 3 crores 50 lakhs லைஃப் டைம் கமிட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி எப்போ அகலக்கால் எடுத்து வைப்போம்? ஆவரேஜாக நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து 1 lakh per annum இருக்குது, 1 lakh per month இருந்ததுன்னா தான் நம்மளால் இந்த அளவுக்கு வந்துட்டு பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு பர்சனை வந்து ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி தான் நான் இந்த பேசிக் கால்குலேஷன்ஸை நான் போட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது, அதாவது உங்கள் வேலைக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு 20,000 25,000 30,000 நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. நீங்கள் யூ வில் பி இன் யுவர் 30s or 40s or something like that. நீங்கள் முடிக்கும் போது வந்து யூ வில் ஃபினிஷ் இன் அரௌண்ட் ஒரு 2 to 2.5 lakhs கிட்ட நீங்கள் உங்கள் மந்த்லி சேலரி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆவரேஜாக எடுத்து ஒரு 1 lakh எடுத்துக்கலாம். ஸோ 1 lakh இஸ் யுவர் மந்த்லி சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 1 lakh 1 இயருக்கு போகும்போது இட் இஸ் 12 lakhs. அகைன் நீங்கள் ஒரு 25 years நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே how much it comes around. ஸோ 1 lakh 12 lakhs per year எடுத்தோம்னா இட் 10 years போகும்போது இட் இஸ் 1 crore 20 lakh, 20 years போகும்போது இட் இஸ் 2 crores 40 lakhs. அகைன் வந்துட்டு நம்ம 25 years போகும்போது வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் நியரிங் 3 crores. 3 crores நீங்கள் லைஃப் டைமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3.5 crores. ஸோ இங்கேயே வந்து ரஃபாக கணக்கு போட்டதுலேயே வந்து ஒரு 50 லட்சம் ரூபா ஷார்ட்டேஜ் அடிக்குது. அப்போது நம்ம ரியல் டைமாக உட்காந்து கணக்கு போட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் வரும். இதில் நான் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் நான் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி மொய் எழுதுறதே வந்து ஒரு பெரிய மந்த்லி கமிட்மெண்ட்டாக நிறைய ஃபேமிலிஸில் நிறைய கல்ச்சர்ஸில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவே வந்து மாதம் மாதம் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நான் கணக்கிலே எடுக்கலை. ரெகுலர் எக்ஸ்பென்ஸை மட்டும் வச்சு பார்க்கும்போதே ஒரு 50 lakhs கிட்ட நம்ம கிட்ட வந்து ஒரு லாகிங் வருது. அப்போது இந்த 50 lakhs லாகிங் வருது. அப்போ நான் என்னுடைய வர இன்கம்மை வச்சு எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் என்னோட கார்பஸை வந்து தேவையை விட அட்லீஸ்ட் ஒரு 10-15% அதிகமாக ஆக்கிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ட் 3ல பார்க்கலாம். ஸோ till that stay tuned. Till that time please stay tuned. ஏன்னா திருப்பி நான் இதுக்கு மேலே போனேன் அப்படின்னா உங்களுக்கு திருப்பியும் போர் அடிக்கணும்னு சொன்ன மாதிரி. ஏன்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒரு மாதிரி ட்ரை சப்ஜெக்ட். அது எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ராக்டிவாக நான் எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நான் சொன்ன விஷயத்த எல்லாமே நீங்களே பென் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் கணக்கு கிடைக்கும். நாளைக்கு இந்த ஆவரேஜ் அரைவ் பண்ணிவிட்டு ரெடியாக வந்துட்டு தேர்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு பார்க்க வாங்க. நான் உங்களுக்கு எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் get and write your lifetime commitments completely. மந்த்லி பட்ஜெட்ஸ் போட்டு பார்த்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய லைஃப் பட்ஜெட். ஸோ லைஃப் பட்ஜெட்ஸ் வந்துட்டு போட்டுட்டு நாளைக்கு ரெடியாக இருங்க. எங்கெங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்மளுடைய இன்றைக்கி இருக்கிற பைசாவை வந்து நம்ம நாளைக்கு வந்துட்டு அதை வந்து ஹையராக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். Till then, this is Deepa signing off. Before signing off, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கும் இதை தேவைப்படலாம். ஏன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் தெம் ஆல்சோ, லெட் தெம் ஆல்சோ கெட் யூஸ் டு இட். நாளைக்கு மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.